Praise the Lord Jesus Christ. எனக்கு அன்பான தேவஜனமே, என்கரேஜ் பை ஹோலி ஸ்பிரிட் இந்த சீரீஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆவியானவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமீன். ஆவியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மரித்தோலிருந்து எழுப்பின ஆவியானவர் இல்லையா? சோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மரித்தோலிருந்து எழுப்பினது தேவனுடைய ஆவியானவர் இல்லையா? அப்ப அதே ஆவியானவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்தா என்னவா? சாவுக்கு ஏதுவான நம்மளோட சரீரத்தை நம்ம மரித்தாலும் அவர் என்னவா? தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே, நமக்குள்ள வாசமாய் இருக்கிற அவருடைய ஆவியினாலே இந்த சரீரம் என்ன சாவுக்கு ஏதுவானதுதான் இல்லையா? ஆனாலும் அவர் உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அப்படின்னாக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ உயிரோடு எழுப்பின அதே ஆவியானோட வல்லமை நம்மளையும், பாவத்திலிருந்து மரித்த நம்மள ஆவியானவர் நமக்குள்ள வரைச்சு பாவத்துக்கு மரித்து கிறிஸ்துவுடன் உயிரோடு எழுப்புகிறார். அது மாத்திரமல்ல, நம்ம கிறிஸ்துவோட வருக வர முன் நம்மளுக்கு மரணம் ஏற்பட்டாலும் நம்மளோட ஆத்மாவை ஆவியானவர் உயிர்ப்பித்து கிறிஸ்துவுடன் கூட கொண்டு போய் சேர்க்கிறாராம். அப்ப அதே ஆவியானவர், கிறிஸ்துவ உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் நமக்குள்ள வசிக்கிறதுனால பாவத்துக்கு நம்மளை மறிக்க வைத்து, பாவத்துக்கு நம்ம மறித்து கிடந்தோம் இல்லையா? பாவத்துல உழண்டு கிடந்தோம், நம்ம ஆத்மா மறித்து கிடந்தது. அந்த பாவத்துக்கு நம்மளை மறிக்க வச்சு நம்ம ஆத்மாவை கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம சரீரத்தை உயிரோடு எழுப்பி இந்த சரீரம் இனி கிறிஸ்துவுக்கென்று வாழ்க்கை வாழ, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ ஆவியானவர் அதை உயிர்ப்பித்திருக்கிறார். எப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்காருன்னா, அப்ப ஆவியானவர் இருக்காரு, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ஆவியானவர் எனக்குள்ள இருக்காரு சொல்றதுனால இல்ல. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க பாவத்துக்கு மறிச்சிடுவீங்க. உங்க சரீரம் இனி பாவத்துக்கு பிடித்து இருக்காது. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். உங்க சரீரத்தை அதே ஆவியானவர் கிறிஸ்துவுடன் கூட என்னவோ உயிர்ப்பிக்கிறார். எதுக்காக? கர்த்தர் ராஜ்யம் கட்டும்படியாக. அது மாத்திரமல்ல, நம்மளோட ஆத்மாவை நரகத்துக்கு போகாதபடிக்கு அவர் உயிர்ப்பித்து நித்தியத்துக்கு நேரா கொண்டு போகிறார். ஆமீன். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே, கிறிஸ்துவை ஆண்டவரை மரித்தோலிருந்து உயிரோடு எழுப்பின ஆவியானவரே, எங்களுக்குள்ள நீர் வசித்து ஆண்டவரே, நாங்கள் பாவத்துல மரித்து கிடந்த எங்களை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால நாங்கள் பாவத்தில் இனி வாழாதபடிக்கு எங்களை உயிர்ப்பித்து, எங்களோட சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக உயிர்ப்பித்து ஆண்டவரே, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிற தகப்பனே, அதை எய்யாதபடிக்கு கிறிஸ்துவுக்குள்ள சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ, எங்க ஆத்மா ரட்சிக்கப்பட எங்களையும் நீர் கிறிஸ்துவ உயிரோடு எழுப்பின உங்களுடைய வல்லமைக்காக, உங்களுடைய அபிஷேகத்துக்காக உமக்கு நன்றி.